உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எல்லாம் வந்து நான் எப்படி சொல்ற படத்துலலாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லை லிங்கால கட்டினது தானே? ஆமாம் ஆமாம். இவனை பொறுத்தவரையும் இந்த KS ரவிக்குமார் போட்ட செட்டு. ஸோ கைஸ் ஒரு நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடவே இல்லையே. இப்போ என்ன டைம் 9 இருக்குமா? 9:30 இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் பாட்டு அதெல்லாம் போட்டோம். ஸோ ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அன்பு மெஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிறோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we are in வால்பாறை Day 2. ஸோ அன்பு மெஸ்க்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பூரியிலேருந்து எல்லாமே இருக்குது. செம்ம கசகசன்னு கலாச்சாரம் இருக்குது. மாப்பிள்ள சொல்லியிருக்கோம். எஸ், இங்கே என்ன நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா மெயினாக மட்டும் சொல்லிட்டு இப்போ சொல்லணும். ஸோ இதுவும் எங்களை ஹரிஷ் தான் கொடுத்தோம். GT ஹாலிடேஸ் பிளேஸ் வந்து எப்படி ஸ்பான்சர் பண்ணுறாங்க? இது வந்து ஹரிஷ் தான். ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரி எனக்கு ஒரு எக் ரோஸ்ட், 2 எக் ரோஸ்ட், எனக்கு 3 4 எனக்கு 5 6 உனக்கு ப்ளைன் 6 எக் ரோஸ்ட், ஒரு ஆனியன், ஒரு ப்ளைன். மிளகா பொடி இதில் போட மாட்டேன். தோசை வந்துடுச்சு. மாப்பிள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு, போலாமா? எஸ் லெட்ஸ் கோ गाइस. பாப்பின்ஸ் மாப்பிள்ள, பாப்பின்ஸ் தெரியாதாடா உனக்கு? அதுவா ஃபேண்டா வந்து அண்ணா பாப்பின்ஸ் எடுத்துட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு? அது 20. Thank you. பாப்பின்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்குலாம் வந்துட்டு பாப்பின்ஸு, மார்பிள்ஸு, பைட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சிற்றுண்டி மெமரிஸும். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மார்பிள்ஸ் வேணும்டா. சொல்லலாம் மார்பிள்ஸ் போட்டுருக்காங்க. அவன் கொஞ்சம் ஒரு முட்டை தோசை சாப்பிட்டான். அதில் இப்போ தான் சார்ஜ் அப் ஆகிருக்கான். சார்ஜ் அப் பண்ணதுனால இஸ் கிவிங் குட் கமெண்ட்ஸ் அண்ட் குட் திங்ஸ், யூ நோ. கைஸ் ஐஸ்கிரீம் ஷேக்கரை வாங்கியிருக்கோம். ஆமாடா, இங்கே பாரு ஷேக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் கட்டியாக இருக்குது. இது எப்படி? குணா சாப்பிடணும். நீ ஷேக் பண்ணி சாப்பிடுறது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குடா. எனக்கு ஆக்சுவலாக அருண்ஸ்ல இது நேற்று நானும் ஒருவனும் பைட்ஸ்க்காக தான். அந்த பைட்னா பைட் தான் அது. பைட்ஸ் 130. ஆமாம், இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. அது இன்னொன்று எடுத்துக்கோங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது சூப்பராக இருக்கு. வா ஷேக் இன்னொன்று எடுத்துக்கோங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேக் பில் பண்ணுறேன். ஷேக் வந்து இது 1, இது 3, 4 இது 4, இது 2. 170. கைஸ் நம்ம சிக்கன் ட்ரை பண்ணா. டிபி தெரியும்ல? அப்படியே ஸ்ட்ராபெரி ஐஸ் நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஐஸ் அப்படியே வந்துட்டு நம்ம கப்பில் தராமல் இதில் தராங்க. சிப் பண்ணி குழந்தைங்க சாப்பிடலாம். இந்த எருமை மனம் சாப்பிடுவோம். கைஸ் மஸ்ட் ட்ரை கைஸ். அம்மா ஹோட்டலுக்கு போயிட்டு இது ட்ரை பண்ணாது ட்ரை பண்ணி நிஜமாக நல்லா இருக்கு. நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லையா? கிடையாது. இந்த ஃப்ளேவர் ப்ரோ ஸ்டுடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். மாப்பிள்ளையோட கடை அது, அதுலேயே கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் மாப்பிள்ளையோட ஒரு பிஸ்னஸ்ஸே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். கைஸ் அருமையாக இருக்குது கைஸ். ஸ்ட்ராபெரி ஐஸ் தான் அப்படியே கப்பில் போட்டு தராம இதில் போட்டு தராங்க. எந்த லீக் ஆகுதுன்னு ஐயோ சீக்கிரம். Guys,
ஸோ இது வந்துட்டு சோலையார் அணை, ஐ மீன் சோலையார் டேம். ஸோ சோலையார் டேமுக்கு தான் வந்திருக்கோம். வாடா எவ்வளோண்ணா? நான் நிறைய வந்துட்டு எங்கெங்கேயோ வைகை அதெல்லாம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய தண்ணி வரும். இது அழகாக மேலேருந்து கொட்டும் போது அது சூப்பராக. ஆமாம், பழனி படிக்கட்டு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ சூப்பராக இருக்குது, அழகாக. இது எதுவும் கட்டிலாம் ஆமாம், ஆக்சுவலாக ஏதோ இதெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. இவங்க பராமரிப்பு தான் நல்லா இருக்கு. அங்கே போய் யானை, மாடு, மாடு, எஸ் பிளாக் பேந்தர். யா கைஸ், ஸோ இந்த சோலையார் அணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டான பிளேஸ், அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த ரோடே வந்துட்டு எதுவுமே இல்லை, காலியாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு அப்படியே கீழே பாருங்க, ஃபோன் சொல்லுவாங்க. தண்ணி எவ்வளோ நீட்டாக. ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம நண்பர்கள் தம்பி எல்லாம் இங்கே நின்றுருக்காங்க, அழகாக வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகாக விழுது போகிறேன். அது ஒன்று சொன்னா இப்போ என்னடா சொன்னேன்? எல்லாம் வந்து நான் எப்படி சொல்ல படத்துல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை, அழகாக இருக்குது, ரசிக்கும்படி இருக்குது. இல்லை லைக் நம்ம ஏரியாவில் சுற்றுலா எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஆனால் பார்க்கணும் செம்ம ஒரு பீஸாக இருக்குது, நல்லா. அதுவும் இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து தான் திறந்து விட்டுருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பாயிண்ட்ல திறந்து விடுவாங்க. இது ஃபுல்லாக தண்ணி போகும், இந்த தண்ணி தான் இந்த ஊர் மக்களுக்கு போகுது. ஆனால் மலையில் இந்த மாதிரி ஒன்று அணைக்கிறதுலாம் சூப்பரான விஷயம்டா. அதுதான் செம்ம மேட்ரு. இப்போ நம்ம சிட்டியில் ஃப்ளாட்டாக இருக்குது, சரி ஏதோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒன்று ஆரம்பிக்கிறோம், வில்லேஜ்லேயோ எதில் இருந்தாலும் ஃபைன். ஆனால் மலையில் இந்த மாதிரி ஒரு அணை கட்டி அதை அழகாக பராமரித்து சூப்பராக ஒன்று பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அது சூப்பரான விஷயம் ஆக்சுவலாக. இப்படி கட்டிருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே திரும்பி வந்துட்டு பாருங்க. ரசம் அப்படியே திரும்பி காட்டு. நீங்கள் தான் திரும்பி அப்படி திரும்பி பார்த்தா அவங்க எதுவும் ரஜினி காட்டினாரு ஒரு படத்தில். லிங்கா 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 லிங்கால கட்டினது தானே? ஆமாம் ஆமாம். இவனை பொறுத்தவரையும் இந்த KS ரவிக்குமார் போட்ட செட்டு. ஒரு அநியாயமா இல்லைடா. நீ தான் வந்து ரஜினி பார்ப்பாரு.